ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாப் மேக்ஸ். அன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா த ஹாப்பி பிரின்ஸ், அதாவது சாப்டர் நம்பர் 5 சப்ளிமெண்ட்ரி பார்ட்டில் இருக்கிற லெசன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். த ஹாப்பி பிரின்ஸ் வாஸ் அ பியூட்டிஃபுல் ஸ்டாச்சு. இந்த ஹாப்பி பிரின்ஸ் வந்து ஒரு ஸ்டாச்சு, ரொம்ப அழகான ஸ்டாச்சு. He was covered with gold and he has sapphires for eyes and a ruby in his sword. அந்த சிலை வந்து கோல்டால் கவர் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த சிலையோட கண் வந்து சஃபையரால் மேடாக இருக்குது. அந்த ஸ்டாச்சு கையில் இருக்க ஸ்வாடில் ஒரு ரூபியும் இருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல சொல்கிறாங்க. Why did he want to part with all the gold that he had and his precious stone? அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த லெசனில் பார்க்க போகிறோம். அந்த ஸ்டாச்சுவோட பிக்சர் இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இந்த கத்தி இருக்குல்ல, இந்த கத்தியில் நடுவில் வந்து ஒரு ரெட் கலரில் கொடுத்துருப்பாங்க, அதான் வந்து ரூபி. அதுக்கப்புறம் அதோட கலர் வந்து என்ன கலரில் மேடாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா, அதுவும் சஃபையரால் அதோட கண் வந்து மேடாக இருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. High above the city on a tall column stood the statue of a happy prince. நல்லா ஒரு சிட்டிக்கு உச்சத்தில் ஒரு ஹாப்பி பிரின்ஸ் இந்த ஸ்டாச்சு வந்து இருக்குது. It was gilded all over with thin leaves of fine gold and for eyes he had 2 bright sapphires and a large red ruby glowed on his forehead. இதுதான் கொடுத்துருக்காங்க. முன்னாடி லெசனோட ஸ்டார்டிங்லேயே எப்படி அந்த ஸ்டாச்சு இருக்குன்னு நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. One night there flew over a city a little swallow. His friends had gone to away Egypt 6 weeks before, but he had stayed behind. Then he decided to go to Egypt too. All day long he flew. அந்த நாள் ஃபுல்லாகவே பறந்துக்கிட்டே இருந்தது. அண்ட் அட் நைட் டைம் he arrived at city. அந்த நைட் டைமில் ஒரு பறவை அந்த சிட்டிக்கு வருது. வேர் ஷல் ஐ புட் அப், நான் வந்து ஸ்டே பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குது. ஐ ஹோப் த டவுன் ஹாஸ் மேட் அப் ஆஃப் ப்ரிப்பரேஷன்ஸ். அந்த டவுன் வந்து நிறையா ஒரு இடங்கள் இருக்கும், நம்மளுக்கு வசதியான இடம் நம்மளுக்கு இருக்குன்னு சொல்லி அந்த பேர்ட் நினைக்குது. தென் he saw the statue on tall column. அந்த காலமில் வந்து ஒரு பெரிய ஸ்டாச்சு அந்த இடத்துல இருக்குது. ஐ வில் புட் அப் த, சரி நான் அந்த ஸ்டாச்சுவில் போய் நான் ஸ்டே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. he cried, அதாவது கிரைடுனா அந்த மாதிரி சொல்லுது. இட் இஸ் அ ஃபைன் பொசிஷன் வித் plenty ஆஃப் ஃப்ரெஷ் ஏர். அதுதான் ஒரு கரெக்டான பொசிஷன். இப்போ நம்ம போய் மழை நனைனா எவ்வளோ ஒரு ஃப்ரெஷ் ஏர் அடிக்கும், அதே மாதிரி பறவை நம்மளோட சின்னது, அதுக்கு அது மலை மாதிரி, அந்த மலை மேலே இருந்தால் அதுக்கு ஒரு அழகான ஏர், அதாவது ஃப்ரெஷ் ஏர் கிடைக்கும்னு சொல்லி அது ரொம்ப சந்தோஷப்படுது. ஜஸ்ட் பிட்வீன் த ஃபீட் ஆஃப் ஹாப்பி பிரின்ஸ், அந்த ஹாப்பி பிரின்ஸோட ஃபீட்டுக்கு நடுவில் இது இருக்குது. ஐ ஹாவ் அ கோல்டன் பெட்ரூம், he said softly to himself as he looked around and he prepared to go to sleep. அந்த பறவை என்ன நினைக்குதுன்னா, எனக்கு ஒரு அழகான ஒரு கோல்டன் பெட்ரூம் இருக்குது, நான் இப்போ படுத்து தூங்குதுன்னு சொல்லி நினைக்குது. But just as he putting his head under his wings, a large drop of water fell on him. அதாவது அந்த இது தூங்க போகும்போது he was putting his head, தன்னுடைய தலையை கீழே வைக்கும் போது under the wings a large drop, ஒரு பெரிய drop of water வந்து அந்த பறவை மேலே அதாவது அது மேலே படுது. வாட் a curious thing. என்னது ஒரு சிலையிலேருந்து ஒரு தண்ணி ஊற்றுதுன்னா நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்கும். there is not a single cloud in the sky. ஆனால் அது ஒன்றும் மழை பெய்கிற மாதிரியும் இல்லை, அங்கே க்ளவுடே இல்லை அந்த இடத்துல. the stars are quite clear and bright and yet it is raining. அந்த டைமில் வந்து ஸ்டார்ஸ்லாம் ரொம்ப கிளியராகவும் பிரைட்டாகவும் இருந்தது. த அனதர் ட்ராப் ஃபெயில், இன்னொரு ட்ராப் வந்து அந்த பறவை மேலே படுது. வாட் இஸ் த யூஸ் ஆஃப் அ ஸ்டாச்சு இஃப் இட் cannot keep the rain off, he said. உடனே வந்து அந்த பறவை சொல்லுது, என்ன இந்த ஸ்டாச்சுவோட யூஸ் என்ன, அது ஒரு அங்கேருந்து வர மழை கூடமா நிறுத்தாது அப்படின்னு சொல்லி நினைக்குது. ஐ மஸ்ட் லுக் ஃபார் அ குட் சிம்னி பாட், நான் ஒரு சிம்னி பாட்டு தான் பார்க்கணும் மாட்டுக்கு மழை பெஞ்சா. அண்ட் ஹீ டிட்டர்மைன்ட் டு ஃப்ளை அவே. உடனே அந்த பறவை என்ன பண்ணுதுன்னா பறக்கிறதுக்கு முடிவு செய்யுது. பட் பிஃபோர் ஹீ ஹேட் ஓப்பன்ட் ஹிஸ் விங்ஸ் எ தேர்ட் ட்ராப் ஃபெயில். உடனே வந்து தன்னோட ரெக்கையை திறக்கும் போது 3வது சொட்டு விழுது. அண்ட் ஹீ லுக்ட் அப் அண்ட் saw. What did he see? What did he see?
ஒரு நிமிஷம் இருந்து பறக்கிறதுக்கு முன்னாடி மேலே பார்த்துச்சு அந்த பறவை. என்ன பார்த்துச்சு? த ஐஸ் ஆஃப் அ ஹாப்பி பிரின்ஸ் வர் ஃபில்டு வித் டியர்ஸ். அந்த ஹாப்பி பிரின்ஸோட ஐஸ் வந்து டியர்ஸ்னால் பார்த்திங்கன்னா அழுகையால், அதாவது கண்ணீரால் ஃபில் ஆகிருந்தது. டியர்ஸ் வர் ரன்னிங் டவுன் இஸ் கோல்டன் சீக்ஸ். அந்த கோல்டன் சீக்ஸ், அதாவது கண்ணன்னு சொல்லுவோம்ல, அந்த இடத்து வழியாக தண்ணி வந்து வருது. அண்ட் his face was so beautiful in the moonlight that the little swallow was filled with pity. அதாவது அந்த சிலையோட ஃபேஸ் வந்து ரொம்ப அழகாக இருந்ததுதான் அந்த மூன்லைட்டில். ஹூ ஆர் யூ ஆஸ்க்டு. உடனே அந்த பறவை கேட்குது, நீ யாருன்னு சொல்லி அந்த பறவை கேட்குது. அதுக்கு அந்த ஸ்டாச்சு என்ன சொல்லுதுன்னா, ஐ ஆம் த ஹாப்பி பிரின்ஸ், நான் தான் அந்த ஹாப்பி பிரின்ஸ்ன்னு சொல்லி சொல்லுது. Why are you weeping then? எதனால் நீ இப்போ அழுவுற அப்படின்னு சொல்லி asked the swallow. You have quite drenched me. When I was alive and had a human heart. நான் வந்து உயிரோடு இருக்கும்போது எனக்கு ஒரு இதயம் இருக்கும்போது answered the statue. அந்த ஸ்டாச்சு இப்போ பேசிகிட்டு இருக்கு. I did not know what tears were, for I lived in the palace. அப்போ அந்த ஸ்டாச்சு என்ன சொல்லுதுன்னா, நான் பேலஸில் இருக்கும்போது எனக்கு டியர்ஸ்னாலே என்னன்னு தெரியாது, அதாவது கண்ணீர்னாலே என்னன்னு தெரியாது, அவ்வளோ சொகுசாக நான் வாழ்ந்தேன். மை கண்ட்ரிஸ் கால் மீ த ஹாப்பி பிரின்ஸ். என்னை வந்து எனக்கு கண்ட்ரி வந்து என்ன ஹாப்பி பிரின்ஸ்ன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அண்ட் ஹாப்பி இன்டீட் ஐ வாஸ். நானும் ஹாப்பியாக தான் இருந்தேன். ஸோ ஐ லிவ்ட் அண்ட் ஸோ ஐ டைட். நான் வாழ்ந்தேன், அதுக்கப்புறம் இறந்துட்டேன். கேன் see the ugliness and all the misery of my city, and through my heart is made of lead, yet I cannot choose but weep. What is he not solid gold? நீ வந்து ஒரிஜினலாகவே கோல்டு இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த பறவை கேட்குது. said the swallow to himself. He was too polite to make any personal remarks. Far away, continued the statue in a low musical voice. Far away in a little street there is a poor house. அங்கே ரொம்ப ரொம்ப தூரமாக ஒரு புவரான ஒரு ஹவுஸ் இருக்குது. ஒன் ஆஃப் த விண்டோஸ் இஸ் ஓப்பன். ஒரு விண்டோ வந்து ஓப்பனில் தான் இருக்குது. அண்ட் த்ரூ இட் ஐ கேன் see a woman seated at a table. அந்த வழியாக எனக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு உமன் வந்து அந்த இடத்துல seated on the tableனால் அந்த இடத்துல உக்காந்துருக்காங்கன்னு சொல்லி எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல நம்மளுக்கே புரிஞ்சிருக்கும், இந்த ஸ்டாச்சு வந்து ஒரு காலத்தில் உயிரோடு இருந்திருக்கு. உயிரோடு இருக்கும்போது அப்போ கண்ணீர்னாலே அதுக்கு என்னன்னு தெரியாது இந்த இடத்துல சொல்ல வராங்க. அந்த டைமில் வந்து அந்த ஸ்டாச்சுக்கு என்ன தெரியுதுன்னா, அங்கே ஒரு ரொம்ப தூரத்தில் ஒரு புவர் ஹவுஸ் வந்து ஓப்பனில் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒன் ஆஃப் த விண்டோஸ் இஸ் ஓப்பன். அதில் இருக்கிற ஒரு விண்டோ வந்து ஓப்பனில் தான் இருக்குது. her face is thin and worn and she has coarse red hands all pricked by the needle, for she is a seamstress. அதாவது அந்த இடத்துல நல்லா தின் ஃபேஸாக, அதுக்கப்புறம் வந்து நல்லா கோர்ஸ் ரெட் ஹேண்ட்ஸோட நல்லா வேலை செஞ்சுக்கிட்டே ஸ்ட்ரெஸ்ஸாக வேலை செஞ்சிட்ருக்கிற ஒரு உமன் அங்கே உட்காந்துருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஷீ இஸ் எம்ப்ராய்டிஙங் ஃப்ளவர்ஸ் ஆன் அ satin gown for a loveliest of queen maids of honor to wear at the next court ball. அதாவது ஒரு ராணிக்கு கவுனில் ஃப்ளாரை வச்சு எம்ப்ராய்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால தான் ரெட் ஹேண்ட்ஸ்ன்னு அதில் முன்னாடி மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஹி ஹாஸ் அ ஃபீவர். அந்த உமனுக்கு வந்து ஃபீவர் இருக்குது. அண்ட் இஸ் ஆஸ்கிங் இஸ் மதர் டு கிவ் ஹிம் ஆரஞ்சஸ். ஆனால் அவங்களோட மதர்கிட்ட இந்த உமன் என்ன கேட்குறாங்கன்னா, ஆரஞ்சஸ் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இஸ் மதர் ஹஸ் நத்திங் டு கிவ் ஹிம் பட் ரிவர் வாட்டர், ஸோ ஹி இஸ் க்ரையிங். ஆனால் அந்த மதருக்கு வந்து எதுவுமே இல்லை கொடுக்கறதுக்கு. அந்த டைமில் வந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க அந்த குழந்தை. swallow swallow little swallow, will you not bring her the ruby out of my spot hilt? My feet are fascinated to this pedestal and I cannot move. I am waited for in Egypt, said the swallow. My friends are flying up and down the Nile and taking to large lotus flowers. Soon they will go to sleep. அதாவது அங்கே இருக்கிற ஈஜிப்டில் அந்த இடத்துல என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பறந்துட்டுருக்காங்க, கீழே வராங்க, மேலே போகிறாங்க, அதுக்கப்புறம் லோட்டஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க, அவங்க கொஞ்ச நேரத்தில் போய் தூங்க போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. த பிரின்ஸ் ஆஸ்க்ட் த ஸ்வாலோ. அந்த பேர்டுக்கிட்ட அந்த பிரின்ஸ் கேட்குது,
The boy is so thirsty and the mother so sad, he said. அதாவது அந்த ஸ்டாக்ஷன் என்ன சொல்லுதுன்னா வந்து இந்த பாய்க்கும் ரொம்ப தாகமாக இருக்குது, அவங்களோட அம்மாவாலையும் ரொம்ப முடியல, அவங்க ரொம்ப சோகமாக இருக்குங்க. ஐ டோன்ட் திங்க் லைக் பாய்ஸ் ஆன்சர் த ஸ்வாலோ. ஐ வாண்ட் டு கோ டு ஈஜிப்ட். நான் பையன் பாய்ஸ் மாதிரிலாம் நான் யோசிக்க மாட்டேன், நான் போய் ஈஜிப்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு வேறு வேலை இல்லை பாரு, நான் போய் அவங்களுக்கு எப்படி ரொம்ப தூரத்தில் போய் நான் எப்படி ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அந்த பறவை கேட்குது. பட் த ஹாப்பி பிரின்ஸ் லுக்டு ஸோ சேட் தட் த லிட்டில் ஸ்வாலோ வாஸ் sorry. அதாவது அந்த பேர்டு என்னால் முடியாதுன்னு சொல்லிடுச்சு. அதனால் ஹாப்பி பிரின்ஸ் ரொம்ப சோகமாயிடுச்சு. இட் இஸ் வெரி கோல்டு இயர், இங்கே ரொம்ப கோல்டாக இருக்குது. பட் ஹி அக்ரீட் டு ஸ்டே வித் ஹிம் ஃபார் 1 night அண்ட் பி இஸ் மெசஞ்சர். ஆனால் அந்த டைமில் வந்து அந்த பேர்டு வந்து ஒத்துக்குச்சு. தேங்க்யூ லிட்டில் ஸ்வாலோ, ரொம்ப நன்றி பறவையே அப்படின்னு சொல்லி அந்த பிரின்ஸ் சொல்கிறாங்க. அந்த ஹாப்பி பிரின்ஸ் சொல்கிறாங்க. தி ஸ்வாலோ பிக்ட் அவுட் அ கிரேட் ரூபி ஃப்ரம் த பிரின்ஸ் ஃபார்ட். உடனே அந்த பிரின்ஸ் வார்டனா அந்த பிரின்ஸோட கத்தியிலேருந்து அந்த கிரேட் ரூபியை வந்து இந்த பேர்டு எடுக்குது. அண்ட் ஃப்ளீவ் அவே வித் இட் இன் இஸ் பேக் ஓவர் த ரூஃப்ஸ் ஆஃப் த டவுன். அதோட பீக்கால் அதோட மூக்கால் அந்த ரூபியை எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்கு. நீ பாசர் பை த கேதரல் டோன் வேர் த ஒயிட் மார்பிள் ஹேங்கிள் வேர் ஸ்கல்ப்சர்ட். He passed by the palace and heard the sound of dancing. A beautiful came out of a balcony with a lover. I hope my dress will be ready in a time for the state ball, she said. அந்த டைமில் வந்து என்ன நடக்குதுன்னா, இந்த பறவை நிறைய பார்க்குது. உடனே அங்கே இருக்கிற அம்மா சொல்கிறாங்க, சரி இந்த ட்ரெஸ் வந்து ரெடி ஆயிடும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டேட் போலுக்கு. ஏன்னா எம்ப்ராய்டிங் பண்ணிட்டு இருந்தாங்களே. ஐ ஹவ் ஆர்டர்டு ஃப்ளாஸ் டு பி எம்ப்ராய்டர் ஆன் இட் பட் த ஸ்டீம்ஸ்டர்ஸ் ஆர் ஸோ லேசி. நான் வந்து ஆல்ரெடி எம்ப்ராய்டிங் பண்ணுறதுக்காக ஃப்ளாஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன், ஆனால் ரொம்ப லேசியாக இருக்காங்க, பண்ண மாட்டேங்கிறாங்க. he passed over the river. உடனே அந்த பேர்டு வந்து அந்த ரிவரை பாஸ் பண்ணிச்சு. and saw the lanterns hanging on the mast of the ships. உடனே வந்து அங்கே இருக்கிற லேட்டனர்ஸ் அங்கே இருக்கிறத ஹேங்கிங் ஆகிட்டு இருக்கிறத அந்த மேஸ்ட் ஆஃப் ஷிப் மேலே வைக்குது. உடனே பார்க்குது அது. at last he came to poor woman's house. உடனே அது கடைசியில் என்ன பண்ணுதுன்னா, இதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டதுக்கப்புறம் அந்த உமனோட வீட்டுக்கு வருது. and look, the boy was tossing ஃபீவரிஷ்லி ஆன் ஹிஸ் பெட். அந்த பையன் என்ன பண்ணுறான்னா, ரொம்ப ஃபீவர் அடித்து பெட்டில் வந்து படுத்துக்கிடக்கான். அந்த மதர் ஹேட் ஃபாலன் asleep. she was so tired. ஆனால் அவங்களோட அம்மா வந்து தூங்கவே இல்லை. ஸோ அவங்களோட அம்மா ரொம்ப டயர்டாக இருக்காங்க, ஏன்னா ரொம்ப ஒர்க்கு, அது மட்டும் இல்லாமல் ஃபீவரு. in he home and laid it to the great ruby on the table beside the woman Timble. Then he flew gently round the bed, fanning the boy's forehead with his wings. How cool I feel. So then, boy, I must be getting better. And he sank into a delicious slumber. உடனே என்ன ஆச்சுன்னா, இந்த பறவை வந்து எடுத்துகிட்டு அந்த ரூபியை அந்த உமனோட டேபிளில் வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து ஃபீவரால் இருக்கால, தன்னோட ரெக்கையால் ஃபேன் மாதிரி அந்த பையனோட ஃபேஸ்க்கு முன்னாடி சுற்றிக்கிட்டே இருக்கு. அந்த பையனும் வந்து ரொம்ப கூலாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறான். Then the swallow flew back to the happy prince and told him what he had done. It is curious, he remarked, but I feel quite warm now, although it is so cold. இப்போ தான் எனக்கு கொஞ்சம் வார்மாக இருக்குது, இருந்தாலும் எனக்கு ரொம்ப கோல்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பையன் சொல்கிறான். தட் இஸ் பிகாஸ் யூ ஹாவ் டன் அ குட் ஆக்ஷன். அதெல்லாம் எதுக்கு தெரியுமா, நீ வந்து ஒரு நல்ல விஷயம் செஞ்சுருக்க, said the prince. The little swallow began to think and then fell asleep. Thinking always made him sleepy. உடனே என்ன பண்ணுதுன்னா, அது உடனே திங்கிங்கில் போயிடுது. ஆனால் அந்த பறவைக்கு ஏதாவது திங்க் பண்ணும்போது உடனே தூக்கம் வந்துடுமா, ஆனால் இந்த டைமில் அதுக்கு தூக்கம் வரலையா. when day broke he flew down to the river and had a bath. உடனே அப்படியே டே வந்து கொஞ்சம் கொஞ்சம் விடிய ஆரம்பிக்கும் போது இது உடனே போய் ஒரு பாத் எடுத்தது. tonight I go to Egypt. இன்னைக்காவது ரைட்டுக்கு நான் ஈஜிப்டுக்கு நான் போயிடணும். so swallow he was in high. இதான் அந்த டேபிள் எம்ப்ராய்டிங் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். அவங்களோட பையனுக்கு ரொம்ப ஃபீவராக இருக்குது, அந்த இடத்துல பெட்டில் படுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்பிரிட்ஸ் அட் த ப்ராஸ்பெக்ட்
He visited all the monuments and sat a long time on the top of the church steeple. When the moon rose, he flew back to the happy prince. Have you any commissions for Egypt? He cried. I am just starting. Swallow, swallow, little swallow, said the prince. Prince அந்த டைம் சொல்லுது, நின்று பறவையே எங்கே போகிற? வில் யூ ஸ்டே வித் மீ ஒன் நைட் லாங்கர்? இன்னும் ஒரு நாள் மட்டும் என் கூட தங்குவியா அப்படின்னு சொல்லி அந்த பிரின்ஸ் கேட்குறாங்க. ஐ எம் வெயிட்டட் ஃபார் இன் ஈஜிப்ட் ஆன்சர் த swallow. சரி, நான் ஆல்ரெடி வெயிட் பண்ணி தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இந்த பிரின்ஸு திருப்பி swallow, swallow, little swallowன்னு கூப்பிட்டு ஃபார் away across the city I see a young man in a garret. அங்கே இருக்கிற கேரட்டில் ஒரு யங் மேன் இருக்குது. இஸ் லீனிங் ஓவர் a desk covered with the papers. இதை படிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் in a glass beside there is a bunch of withered violets. His hair is brown and crisp and his lips are red as pomegranate. அந்த மேனோட லிப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பொமக்ரனேட் மாதிரி இருக்குது. பொமக்ரனேட் எந்த கலரில் இருக்குமோ அந்த கலரில் இருக்குது. அண்ட் he has large and dreamy eyes. நல்லா பெரிய கனவோட ஒரு கண்கள் அவருக்கு இருக்குது. he is trying to finish a play of a director in a theater. என்னுடைய டிரெக்டரோட பிளேவை வந்து தேட்டரில் முடிக்கிறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. பட் he is too cold to write anymore. அவர் வந்து ரொம்ப கோல்டாக இருக்கார் அவருக்கும். there is no fire in a grate. அங்கே எந்த ஒரு ஃபயரும் இல்லை. and hunger has made him faint. அங்கே வந்து அவருக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஐ வில் வெயிட் வித் யூ ஒன் நைட் லாங்கர். ஆனால் நான் இந்த ஒரு நைட் லாங்கருக்கு நான் உங்க கூட வெயிட் பண்ணுவேன். செட் தி ஸ்வாலோ இந்த மாதிரி சொல்லுது. ஹூ ரியலி ஹேட் அ குட் ஹார்ட். யாருக்கு அந்த குட் ஹார்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒன்று பிரின்ஸு. ஹி ஆஸ்க்டு இஃப் ஷுட் டேக் அனதர் ரூபி டு யங் ப்ளே பிரைட். அலாஸ் ஐ ஹாவ் நோ ரூபி நவ். இப்பயும் நான் வந்து இந்த ரூபியை தான் எடுத்துகிட்டு போகணுமா அப்படின்னு சொல்லி ஹாப்பி பிரின்ஸ் கிட்டே கேட்குது. இல்லை, என்கிட்ட இப்போ ரூபி இல்லை அப்படின்னு சொல்லி இந்த பிரின்ஸ் சொல்லுது. மை ஐஸ் ஆர் ஆல் தட் ஐ ஹவ் லெஃப்ட். என்கிட்ட ஐஸ் மட்டும்தான் இருக்குது. தே ஆர் மேட் ஆஃப் ரேர் சஃபையர்ஸ். சஃபையரால் மேடாயிருக்கு. விச் வேர் brought out ஆஃப் இந்தியா 1000 years ago. அது வந்து இந்தியாவுக்கு ஒரு 1000 வருடங்களுக்கு முன்னாடி இந்த ஐ வந்து கொண்டு வரப்பட்டது. ஆர்டர் த ஸ்வாலோ. அந்த ஸ்வாலோவுக்கு ஆர்டர் பண்ணுது. ப்ளக் அவுட் ஒன் ஆஃப் தேம் அண்ட் டேக் இட் டு த பிளே ரைட். அதுலேருந்து ஒரு கண்ணை நீ எடுத்துகிட்டு போய் அந்த பிளே ரைட்டுக்கு கொடுத்துடு. he will sell it to the jeweler and buy firewood. அந்த ஜுவல்லர்கிட்ட விற்றுட்டு இவன் ஃபயர்வுட் வாங்கிப்பான். finish his play அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. dear prince said the swallow, I cannot do that and he began to weep. swallow little swallow said the prince, do as I command you. என்னால் செய்ய முடியாது, அப்படி என்னால் செய்ய முடியாது, ஏன்னா கண்ணை கொடுக்குற விஷயம் தானே அப்படின்னு சொல்லி நல்லா அதிர்ச்சியாகி உடனே அந்த பறவை என்ன பண்ணுதுன்னா, அந்த பிரின்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நெல்லு அப்படின்னு சொல்லி நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் அதை மட்டும் செய்ய அப்படின்னு சொல்லி அந்த பிரின்ஸ் சொல்கிறாங்க. இந்த பறவை என்ன பண்ணுதுன்னா, அந்த பிரின்ஸோட ஐயா ஒன்றை எடுத்துடுது. இட் வாஸ் ஈஸி enough டு கெட் இன். தெர் வாஸ் அ ஹோல் இன் அ ரூஃப். அது ரூஃபில் வந்து ஒரு ஹோல் இருந்தது. அது வெளியே ஈஸியாக போய் இதே மாதிரி இந்த ரூபியை வச்சுட்டு அதை விற்றுட்டு அவரும் நல்லா சந்தோஷமாக இருக்கார். ஐ ஆம் பிகினிங் டு பி அப்ரிஷியேட்டட் he cried. உடனே நான் வந்து அப்ரிஷியேட்டட் ஆகிறேன். பிகினிங் டு பி அப்ரிஷியேட்டட். திஸ் இஸ் from some great admirer. How I can finish my play. And he looked quite happy. The next day the swallow flew down to the harbor. He sat on a mast of a large vessel. மறுநாள் வந்து ஒரு ஹார்பர்கிட்ட போய் அது வந்து லார்ஜ் வெசலில் உட்காந்துருக்குங்க. வாட்ச் த sailors working. I am going to Egypt cried swallow. நான் ஈஜிப்டுக்கு போகணும், இதுக்கப்புறம்லாம் என்னால் வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லி அந்த பிரின்ஸ் கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் வந்து but nobody minded. When the moon rose he flew back to the happy prince. திருப்பி ஹாப்பி பிரின்ஸுக்கு போகுது. ஹாப்பி பிரின்ஸ் கிட்டே இந்த பேர்டு போகுது. I have come to the big you goodbye he cried. சரி, நான் உனக்கு குட் பை சொல்கிறேன், அவ்வளோதான், என்னால் இதுதான் செய்ய முடியும் பாய்ன்னு சொல்லி ஹாப்பி பிரின்ஸ் சொல்கிறாங்க. இன்னொரு இடத்துல என்னென்னா, இப்போ பேர்டு இருக்காங்களா, இந்த பேர்டு உடனே பிரின்ஸ் கூப்பிட்றாங்க இந்த பேர்டை. ஸ்வாலோ லிட்டில் ஸ்வாலோ ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. வில் யூ நாட் ஸ்டே வித் மீ ஒன் நைட் லாங்கர். இன்னும் ஒரு நைட் லாங்கர் மட்டும் நீ என் கூட இருக்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இட் இஸ் வின்டர் ஆன்சர்டு த ஸ்வாலோ. இது ரொம்ப வின்டராக இருக்குது, நான் எவ்வளோ நாள் தான் உன் கூட
இருக்குதுன்னு சொல்லி கேட்குது. அந்த ஸ்னோ வில் சூன் பி ஹியர், உடனே அந்த ஸ்னோ வந்துடும். இன் ஈஜிப்ட் த சன் இஸ் வார்ம், அங்கே இருக்கிற ஈஜிப்டில் சன் வந்து வார்மாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பேர்டு சொல்லுது. சொன்னதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கொயர் பிலோ, அங்கே இருக்கிற ஸ்கொயருக்கு பின்னாடி தேர் ஸ்டாண்ட்ஸ் அ லிட்டில் மேஜிக்கல் ஹியர் லிட்டில் மேட்சஸ் ஃபால் இன் த கட்டர். அண்ட் அங்கே இருக்கிற கட்டரில் தன்னுடைய மேட்சஸை போட்டுருச்சு. அண்ட் ஸ்பாயில்டு இட். If she does not bring home some money and she is crying, she has no shoes or no stockings. அந்த பொண்ணுக்கிட்ட ஷூஸும் இல்லை, எதுவுமே இல்லை. pluck out my another eye, இன்னொரு கண்ணை என்கிட்டேருந்து பிடிங்கிரு. நாட் பீட் ஹர், அவரை அடிக்காத, அவர்கிட்ட அந்த பொண்ணுக்கிட்ட கொண்டு போய் கொடுத்துரு. ஐ வில் ஸ்டே வித் யூ ஒன் நைட் லாங்கர், சரி இன்னொரு நாளும் அவங்க கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த ஹாப்பி பிரின்ஸ் கிட்ட இந்த பேர்டு சொல்லுது. பட் ஐ கேனாட் ப்ளக் அவுட் யுவர் ஐ, ஆனால் உங்ககிட்ட இருக்கிற ஐயை என்னால் ப்ளக் பண்ண முடியாது. யூ வில் பி குவைட் பிளைண்ட் தேன், நீ அந்த ஐயும் பிடிக்கிட்டேன்னா அந்த சஃபையரும் பிடிக்கிட்டேன்னா நீ இது குருடன், கண்ணு தெரியாமல் போயிடும் உனக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ உடனே வந்து அந்த பிரின்ஸ் சொல்லுது, நான் என்ன உனக்கு கமெண்ட் பண்ணனோ அதை மட்டும் நீ செய்யின்னு சொல்லி இந்த பிரின்ஸ் சொல்லுது, ஹாப்பி பிரின்ஸ் சொல்லுது. ஸோ ப்ளக்டு ஆஃப் த பிரின்ஸ், அந்த இன்னொரு கண்ணை வந்து ஹாப்பி பிரின்ஸ் கிட்டே இருக்கிறத பிடுங்கிட்டு இன்னொரு அது மேட்ச் கேர்ள்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருது. ஸ்லிப் த ஜுவல் இன் டு த பாம் ஆஃப் ஹர் ஹேண்ட்ஸ், அந்த ஹேண்ட்ஸ் கிட்டே கொண்டு போய் கொடுத்துட்டு வாட் அ லவ்லி பிட் ஆஃப் கிளாஸ், எப்படி ஒரு அழகான ஒரு கிளாஸ் கிரைட் த லிட்டில் கேர்ள். அண்ட் ஷீ ரேன் ஹோம், சிரிச்சுக்கிட்டே திருப்பி வீட்டுக்கு ஓடுது. தென் த ஸ்வாலோ கேம் பேக், திருப்பி அந்த பிரின்ஸ் கிட்டே இருந்து வருது. யூ ஆர் பிளைண்ட் நோ அப்படின்னு சொல்லுது. சீஸு ஸோ ஐ வில் ஸ்டே வித் யூ ஆல்வேஸ், இதுக்கப்புறம் உனக்கு கண்ணு தெரியாது, நான் இதுக்கப்புறம் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த இதை சொல்லுது. நோ லிட்டில் ஸ்வாலோ, இல்லை வேணாம் செட் த புவர் பிரின்ஸ், அந்த பிரின்ஸ் சொல்லுது. யூ மஸ்ட் கோ அவே டு ஈஜிப்டுக்கு நீ திருப்பி போயிடு அப்படின்னு சொல்லி அந்த ஹாப்பி பிரின்ஸ் சொல்லுது. நவ் ஐ வில் ஸ்டே வித் யூ ஆல்வேஸ் செட் த ஸ்வாலோ, நான் இதுக்கப்புறம் உங்க கூட தான் இருப்பேன், நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த ஹாப்பி பிரின்ஸ் கிட்டே இந்த பேர்டு சொல்லுது. ஆல் த நெக்ஸ்ட் டே ஹி sat on a prince shoulder and told him stories and a scene in strange land. இதுக்கப்புறம் பிரின்ஸ் கூட இருந்து எல்லாத்தையும் பார்த்து சொல்லிக்கிட்டே இருந்துரு. பட் மோர் மார்வலஸ் தென் எனிதிங் இன் சஃபரிங் ஆஃப் அ மென், தேர் இஸ் நோ மிஸ்ட்ரி ஸோ கிரேட் ஆஸ் மிசரி. ஃப்ளை ஓவர் மை சிட்டி லை லிட்டில் ஸ்வெலோ அண்ட் டெல் மீ வாட் யூ சீ தேர், என்னோடய சிட்டிக்கு போய் அங்கே என்ன நடக்குதுன்னு என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ bird also, so the swallow also flew over the great city and saw the rich making merry in their beautiful houses and beggars were sitting at the gates. அதுக்கப்புறம் பிச்சைக்காரங்களாம் ரோட்டில் உட்காந்துருக்கிறது, அதுக்கப்புறம் ரிச் மேக்கிங் மேரி அவங்களாம் இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து அண்டர் த ஆர்ச் வே ஆஃப் அ பிரிட்ஜ் two little boys were lying in each other arms to try and keep themselves warm. அதுக்கப்புறம் வந்து ஹங்க்ரி வேர் ஆர், அவங்களாம் ஹங்கிரியாக இருக்காங்க. யூ மஸ்ட் நாட் லை ஹியர் ஷவுட்டர் த வாட்ச்மேன், அங்கே இருக்கிற வாட்ச்மேன் வந்து என்கிட்ட போயெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி கத்துறது. அங்கே நடக்கிறது எல்லாத்தையும் ஒன்று விடாமல் அந்த பேர்டு வந்து சொல்லிக்கிட்டே இருக்குது. லீஃப் ஆஃப்டர் லீஃப் ஆஃப் ஃபைன் கோல்ட் த ஸ்வாலோ பிக்ட் ஆஃப். உடனே என்ன நடக்குதுன்னா இந்த இடத்துல இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறது லீஃப் ஆஃப்டர் லீஃப், அதாவது ஒவ்வொரு இலைக்கு அப்புறம் ஒரு இலை, இந்த ஃபைன் கோல்டு. உடனே அதுக்கிட்டே இருக்கிறது மிச்சம், அந்த ஹாப்பி பிரின்ஸ் கிட்டே இருக்கிறது மிச்சம் வந்து கோல்டு மட்டும்தான். அதையும் கொண்டு போய் எல்லாருக்கும் கொடுக்க சொல்லுது. அந்த சில்ட்ரன் ஃபேஸஸ் கிரீவ் ராய்ஸர் அண்ட் லாஃப் அண்ட் பிளேட் இன் த ஸ்ட்ரீட். உடனே அங்கே இருக்கிற சில்ட்ரன் வந்து உடனே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் பிரெட் நவ் தி கிரைட். Then the snow came, snowவும் வந்துருச்சு. After snow came the frost. The streets looked as if were made of silver. Everybody went about in furs and the little boys were scarlet caps and skated on ice. உடனே அந்த இடத்துல ஸ்னோ வந்துருச்சு, அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் சில்வர் மாதிரி தெரியுது. அந்த இடத்துல ஐஸ் ஸ்கேட்ஸ்லாம் பண்ணுறாங்க. Not leave the prince, he loved him too. The poor little fellow grew colder and colder, but he would not live. அந்த இடத்துல அந்த பேர்டுக்கு ரொம்ப கோல்டாகிட்டே வருது, ஆனால் அந்த பிரின்ஸை விட்டு அது பிரியவே இல்லை. He picked up crumbs outside the baker's down, and the baker was not looking and tried to keep himself warm by flapping his wings. அதாவது பேக்கர் இருக்காங்களா, பேக்கர் அதாவது பேக்கிங் செய்கிறவங்க,
பேக்கர் டோருக்கு முன்னாடி நின்று பார்க்குறாங்க. சரி அந்த இடத்துல ஏதாவது ஹீட்டாக இருக்கும்னு சொல்லி. ஆனால் அந்த இடத்துல வார்ம் வரல. இந்த பறவை என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய விங்ஸை வச்சு ஃப்ளாப் பண்ணி வார்ம் உண்டாக்க ட்ரை பண்ணுது. பட் அட்லாஸ்ட் ஹி நியூ தட் ஹி வாஸ் கோயிங் டு டை. ஆனால் கடைசியில் அந்த பேர்டுக்கு தெரியுது நான் சாவ போகிறேன்னு. ஹி ஹேட் ஜஸ்ட் எனஃப் ஸ்ட்ரென்த் டு ஃப்ளை அப் டு பிரின்ஸ் ஷோல்டர். தன்னுடைய பிரின்ஸ் ஷோல்டர் வரையும் பறக்கிற அளவுக்கு அதுக்கு தெம்பு இருந்தது. குட் பை டியர் பிரின்ஸ் ஹி மர்மர். பாய் மை டியர் பிரின்ஸ்ன்னு சொல்லுது. வில் யூ லெட் மீ கிஸ் யுவர் ஹேண்ட். உன்னோட ஹேண்டை நான் ஒரு வாட்டி உத்தம் கொடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி அந்த பறவை கேட்குது. ஐ ஆம் கிளாட் தட் யூ ஆர் கோயிங் டு ஈஜிப்ட் அட் லாஸ்ட் லிட்டில் ஃபெலோ. நீ வந்து ஈஜிப்ட்டு கடைசியாக இப்போயாவது போறி அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுது. யூ ஹேவ் ஸ்டேடு டூ லாங் ஹியர். நீ ரொம்ப நாளாக நீ என் கூட இருந்துட்ட. யூ மஸ்ட் கிஸ் மீ ஆன் த லிப்ஸ் ஃபார் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி இந்த பேர்டு கிட்ட இந்த லிட்டில் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுது. அதுக்கப்புறம் இட் இஸ் நாட் டு ஈஜிப்ட் தட் ஐ எம் கோயிங். நான் ஈஜிப்டுக்கெலாம் போகல செட் த ஸ்வாலோ. அந்த பறவை சொல்லுது. ஐ எம் கோயிங் டு ஹவுஸ் ஆஃப் டேத். நான் சாப்பிட்ற இடத்துக்கு போகிறேன். டெத் இஸ் அ பிரதர் ஆஃப் ஸ்லீப். ஸ்லீப்போட பிரதர் தான் டெத் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இஸ் ஹி நாட் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குது. அண்ட் ஹி கிஸ்டு த ஹாப்பி பிரின்ஸ் ஆன் லிப்ஸ் அண்ட் ஃபெல் டவுன் டேட் அட் இஸ் ஃபீட். உடனே அந்த ஹாப்பி பிரின்ஸோட உதடல உத்தம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஹாப்பி பிரின்ஸோட காலில் விழுந்துருது. செட்டு போய் விழுந்துருது. அந்த மூமெண்ட் அக்யூரியஸ் கிராக் சவுண்டர் இன்சைட் த ஸ்டாச்சு. அந்த ஸ்டாச்சுவில் ஒரு கிராக் சவுண்ட் ஆகுது. ஆஸ் இஃப் சம்திங் ஹேட் ப்ரோக்கன். அந்த ஸ்டாச்சுவில் ஏதோ உடஞ்ச மாதிரி இருந்தது. த ஃபேக்ட் இஸ் தட் அ லெடன் ஹார்ட் ஹேட் ஸ்னாப்ட் ரைட் இன்டு டூ. It certainly was dreadfully hot frost. Early the next morning, மறுநாள் காலையில் Mayor was walking in a square below his company to the town councillors and they posited the column, looked up the statue. Dear me, how snabby the parents look, he said. Shabby indeed, cried the town councillors who always agreed with the Mayor. And they went up to look at it. The ruby has been followed off his square and the eyes are gone and the gold and no longer, said the Mayor. In fact, he is little better than beggar. அதில் இருக்கிறது அந்த ஹாப்பி பிரின்ஸ் எல்லாத்தையும் லாஸ் பண்ணுறச்சு. இப்போ அங்கே இருக்கிற கவுன்சிலர்ஸ்னால் என்னென்னு கொடுக்குறாருன்னா இது பெகராக பிச்சைக்காரனோட ரொம்ப மோசமான பிச்சைக்காரன் அப்படின்னு சொல்லி இந்த ஹாப்பி பிரின்ஸ் பார்த்து சொல்லுது. லிட்டில் பெட்டர் தென் அ பெக்கர், செட் த டவுன் கவுன்சிலர்ஸ். அண்ட் ஹியர் இஸ் ஆக்சுவலி டெட் பேர்ட். அங்கே ஒரு பேர்டு வந்து செத்து போய் கிடக்கு. கண்டினியூஸ்லி தி மேயர் வி மஸ்ட் ரியலி இஷ்யூ ப்ரோக்ளாமேஷன் தட் பேர்ட்ஸ் ஆர் நாட். இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த ஹாப்பி பிரின்ஸோட ஸ்டாச்சு கீழே அந்த பேர்டு இப்போ செத்து போய் கிடக்கு. டு பி அலோட் டு டை ஹியர். இதுக்கப்புறம் அந்த இடத்துல அந்த டவுனில் என்ன முடிவு பண்ணாங்கன்னா இதுக்கப்புறம் எந்த ஒரு பறவையும் இந்த இடத்துல சாகக்கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. இந்த டவுன் கிளர்க் மேட் அ நோட் ஆஃப் த சஜஷன். ஸோ they pulled down the statue of Happy Prince as he is no longer beautiful, is no longer useful, said the art professor of university. அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டியில் இதுக்கப்புறம் அந்த ஸ்டாச்சு வச்சு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அங்கே இருக்கிற கண்ணு சஃபையர்ஸும் போச்சு. ரூபி அந்த ஸ்பாட்டில் இந்த ரூபியும் போச்சு. அது ஒன்றுத்துக்கும் யூஸே இல்லை. அப்படி அந்த ஸ்டாச்சு நம்ம எழுத்துடலாம்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. தென் they melted the statue in a furnace. அந்த ஃபர்னன்ஸில் அந்த ஸ்டாச்சுவை மெல்ட் பண்ணுறாங்க. வாட் அ ஸ்ட்ரேஞ்ச் திங், செட் அ ஓவர்சீன் ஆஃப் அ ஒர்க்மேன் அட் ஃபவுண்ட். This broken lead heart will not melt in a furnace. இந்த உள்ளார இருக்கிற ஹார்ட் வந்து ஃபர்னன்ஸில் மெல்ட் ஆகாது. we must throw it away. நம்ம தூக்கி போட்டுடலாம். So they threw it on a dusty heap where the dead fellow was also lying. அந்த இடத்துல படுத்துக்கிற அந்த பறவை இருக்குல்ல, அந்த பறவை கிட்டேயே அந்த ஹார்ட்டையும் தூக்கி போட்டுடுறாங்க. செத்து கிடந்த இடத்துல அந்த ஹார்ட்டை தூக்கி போட்டுறாங்க. Bring me the two most precious things in the city, said the god to one of its angels, and the angel brought him the laden heart and a dead bird. You have rightly chosen, said the god. அந்த டைமில் கடவுள் என்ன செய்கிறாருன்னா ஏஞ்சல் கிட்ட ஒரு நல்ல புனிதமான ஆத்மாவை நல்ல ஹார்ட்டாக பார்த்து என் கூட கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் அந்த ஏஞ்சல்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த புரோக்கன்டு ஹார்ட்டையும் அதுக்கப்புறம் இந்த பறவை இறந்து போன பறவையும் காடு கிட்ட கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ அந்த காடு என்ன சொல்லுதுன்னா நீ கரெக்டான சாய்ஸை தான் சூஸ் பண்ணுறக்க. இன் மை கார்டன் ஆஃப் அ பேரடைஸ் திஸ் லிட்டில் shall sing for evermore in my city of gold. The happy prince shall prize me.
அந்த இடத்துல காட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பறவைக்கு உயிர் கொடுத்து அங்கே இருக்கிற என்னோடய கார்டனில் அது எப்போ பார்த்தாலும் பாட்டு பாடிக்கிட்டே இருக்கட்டும். இந்த ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ் ஷல் ப்ரைஸ் மீ. இந்த ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு பிடிச்ச பாடல்கள் பாடணும்னு சொல்லி கடவுள் செஞ்சு தன்னை கூட வச்சுக்கிறாரு இந்த 2 இதயத்தையும். இதோட கதை வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரியோட எழுத்தாளர் பார்த்திங்கன்னா ஆஸ்கர் வைல்டு தான். வாங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த லெசன் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.